ஆயில் புல்லிங், அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானது. இதில் பெரும்பான்மையுடன் பாஜக வெற்றி பெற்றுள்ள நிலையில் யார் முதல்வர் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கான உத்தேச பட்டியல் பாஜக தயார் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் டெல்லியின் முன்னாள் முதல்வர் சாஹிப் சிங் வர்மாவின் மகன் பர்வேஷ் வர்மா பெயர் இடம்பெற்றுள்ளது. இவர்தான் தற்போது கெஜ்ரிவாலை புதுடெல்லி தொகுதியில் தோற்கடித்துள்ளார். அடுத்தபடியாக டெல்லி பாஜகவின் தலைவராக உள்ள வீரேந்திர சச்சதேவ் பெயரும் விஜேந்திர குப்தா பெயரும் இடம்பெற்றுள்ளது. இவர் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டுள்ளார். அவரையும் தொடர்ந்து மஞ்சதீர் சிங் சர்ச்சா பெயரும் இடம்பெற்றுள்ளது. இனி ரஜௌரி கார்டன் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள அதற்கடுத்தபடியாக டெல்லியின் முன்னாள் முதல்வர் மதன்லால் குரானாவின் மகன் ஹரிஸ் குரானாவின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. இவர்களில் டெல்லியின் அடுத்த முதல்வராக யார் வருவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.